நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது டிக்கெட் கொடுக்குற வேலை. இந்த வேலை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துருந்தாங்க. இந்த டிக்கெட் கொடுக்குற வேலை பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஏர்போர்ட்டில் கவுண்டரெல்லாம் இருக்கும் இல்லைங்களா? அந்த கவுண்டரில் வந்து உங்களுக்கு டிக்கெட் கொடுக்குற வேலை கொடுத்துருக்காங்க. இதுக்கான வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 1074 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே நீங்கள் 12th படிச்சிருந்தாலும் சரி, டிகிரி, டிப்ளமோ எது படிச்சிருந்தாலும் அதுக்கு மேலே உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு சேலரியும் வேரியேஷன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, 19,500 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 35,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும் இந்த வேலை. இந்த வரக்கூடிய டைமில் வந்து யார் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து லைஃபே செட்டில் ஆகிடும்னு கூட சொல்லலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பிரீஃபாக எப்படி அப்ளை பண்ணணும், என்னென்ன வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, என்னென்ன டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். அந்த லிங்க்கை டேரெக்டாக நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் டேரெக்டாக நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுவீங்க. அதாவது இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுவீங்க. இதுதான் நமக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது எங்கேருந்து டேரெக்டாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த ஏர்போர்ட்டில் சர்வீஸிலிருந்து நமக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஐஜிஐ ஏவியேஷன் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்னு பிரைவேட் லிமிடெட்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இதிலிருந்து தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. இது எப்போ வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6/3/2024. அதாவது இந்த மாதம் 6 போன மாதம் வந்து உங்களுக்கு 6ஆம் தேதி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, 6th மார்ச் 2024 அன்னைக்கு வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. லாஸ்ட் டேட் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 22 மே மாதம் 22 வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன் டைம் இருக்குது. ரிட்டன் எக்ஸாம் டேட்டை வந்து அவங்களே அலௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிசல்ட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதி 15 நாளைக்கு அப்புறம் அவங்களே ரிசல்ட்டு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். கஸ்டமர் சர்வீஸ் ஏஜென்ட் இந்த போஸ்டிங்கில் தான் நம்மளுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன் தகுந்தாட்டம் பார்த்தீங்கன்னா, 10th படிச்சிருந்தாலே நீங்கள் போதும். 10th மேலே நீங்கள் டிப்ளமோ, டிகிரி எது படிச்சிருந்தாலும் சரி, இதுக்கான ஏஜ் வந்து 18 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் 1074 வேக்கன்சி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 25,000லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா, போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதே இவங்க சொல்லியிருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ ஏர்லைன் சர்டிஃபிகேட் ஆர் டிப்ளமோ நாட் ரிக்வயர்டுன்னு இருக்குது இல்லைங்களா? உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஃப்ரெஷர் இருந்தாலே எலிஜிபிள் தான். நீங்கள் +2 இப்போ எழுதிட்டு நீங்கள் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா, நீங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஏவியேஷன் நாலேஜை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் கேட்பாங்க. இங்கிலீஷ் நாலேஜ் 25 கொஸ்டின். அடல்ட்டு ரீசனிங் இதுக்கு பார்த்தீங்கன்னா 25. டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டினுக்கான மார்க் இருக்கும். டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருக்கும். அதாவது 90 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். 100 கொஸ்டின் தான் இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு தெளிவாக முன்னாடியே சொல்லிடுறாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்றது இங்கே கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குன்னா, ஜென்ரல் டீட்டெயில்ஸ் ஆஃப் சிலபஸ், ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா மேலே, அந்த ஜென்ரல் அவேர்னஸ்க்கான சிலபஸை பூரா இதுதான். இது வந்து எங்கேருந்து வரும்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th அந்த மாதிரிலேருந்து தான் வரும். ஜென்ரல் இங்கிலீஷ் உங்களுக்கும் அதில் 10th தான் வரும். வேறு எதுலேருந்து வராது. ஏவியேஷன் நாலேஜ் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, இவங்க கேட்டிருக்கிற கொஷின் மட்டும்தான் கேட்பாங்க. மற்றபடி எந்த கொஷினும் கேட்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் ஒரு டைம் நீங்கள் அட்டன் பண்ணி எழுதினாலே பாஸ் ஆகலாம். இதில் உங்களுக்கு பெனிஃபிட்டான விஷயம் என்னென்னா,
100 கொஸ்டின் குடுக்குறாங்க இல்லைங்களா? அதில வந்து நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு வந்து மைனஸ் மார்க் எதுவும் இருக்காது அப்படின்றதையும் இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. +2 ஸ்டாண்டர்ட் நீங்க படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றத இவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. இதில வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, இந்தி அண்ட் இங்கிலீஷ் இந்த 2த்துலேயும் தான் 2 லாங்குவேஜ்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல உங்களுக்கு இருக்காது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டேட்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் தெளிவா குடுத்துருப்பாங்க. இவங்க குடுத்துருக்கிற ஸ்டேட்லேருந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். செலக்ஷன் ப்ரொசீஜர பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதுக்கப்புறம் 15 நாளுக்கு அப்புறம் ரிசல்ட் குடுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூன்ட்டு ஒரு டேட் குடுப்பாங்க. அது வந்து எங்க இருக்கும்னாக்கா தில்லி. இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து எங்க இருக்குன்னா, டில்லில தான் இருக்கு. டில்லி ஆஃபீஸில தான் உங்களுக்கு பர்சனல் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ அப்படின்றது நடக்கும். அதில வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா, டைரக்ட்டா உங்களுக்கு போஸ்டிங் வந்துரும். முன்னாடியே சொன்ன மாரி தான், முதல்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும் அப்படின்றது இங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். மெடிக்கல் அதாவது ஆ பிசிக்கலா மெடிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றது இவங்க தெளிவா குடுத்துருக்காங்க. நீங்க உங்ககிட்ட இன்டர்நெட் இருந்தாலும் நீங்க மொபைல்ல கூட நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, 22 மே 2024 அன்னைக்கு மதியம் வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 22 மே 2024 ஆஃப்டர் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆவாது. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா எலிஜிபிள் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து என்னென்னு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்தவரைக்கும் ரூ. 350 ஆல் கேட்டகரி என்ன சொல்றது, எல்லா கேஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 350 மட்டும் தான் உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து ரூ. 350 எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை எல்லாம் பண்ண மாட்டாங்க. அப்ளை எல்லாம் பண்ணுங்க. அதெல்லாம் ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ரூ. 350ல எதுவும் போயிறதில்ல. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, இது வந்து முக்கியமான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஆ நீங்க மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் நம்பர் குடுப்பீங்க இல்லைங்களா? இமெயில் ஐடி. அதில தான் உங்களுக்கு எக்ஸாமோட ரிசல்ட்டும் சரி, உங்களுக்கான போஸ்டிங்கோட அப்பாயின்ட்மென்ட் ஆர்டரும் சரி, அதில தான் உங்களுக்கு மெயில் ஐடிலே வரும். அதனால நீங்க எந்த மெயில் ஐடி, எந்த ஃபோன் நம்பர் உங்ககிட்ட கரண்ட்ல ஒர்க் ஆகுதோ, அந்த மெயில் ஐடி மட்டும் நீங்க குடுத்தா போதும். அதில தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா வரும். அப்படின்றத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். டிக்ளரேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க பாருங்க. அதில உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலா என்னென்ன பண்ணணும், என்னென்ன ஸ்டெப் இருக்கு அப்படின்றது தெளிவா குடுத்துருக்கப்ப அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்புக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.